மாப்பிள்ள சொல்லுங்க அத்தை. சாப்பிட வாங்க. இல்ல அத்தை, எனக்கு சாப்பிட வேண்டாம். என்ன மாப்பிள்ள அவசரமா எங்கேயோ வெளியில கிளம்புறீங்க போல இருக்கு? ஆமா அத்தை, டெல்லி வரைக்கும் போறேன். ஐயோ, டெல்லிக்கா? சக்தி பாத்துருவானோ? டெல்லிக்கா? என்ன மாப்பிள்ள திடீர்னு ஆபீஸ் ஒர்க்கா? இல்ல அத்தை, புகழுக்கு உடம்பு சரியில்லை, அதான் பாக்குறதுக்காக போறேன். புகழா? புகழுக்கு உடம்பு சரியில்லையா? அதுக்கு இவன் ஏன் போறான்? அச்சச்சோ, என்ன ஆச்சு மாப்பிள்ள? தெரியல அத்தை, புகழுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களாம். என்ன பாக்கணும்னு சொல்றானா, அதான் நான் கிளம்புறேன். அவன் ஏன் இவனை பாக்கணும்னு சொல்றான்? ஒண்ணும் புரியலையே. அச்சச்சோ, சின்ன பையன் பாவம், உடம்பு சரியில்லைன்னா கஷ்டம்தான். ஆமா அத்தை, எனக்கும் அதான் வருத்தமா இருக்கு. சரிங்க மாப்பிள்ள, நீங்க பாத்து போயிட்டு வாங்க. புகழ நாங்க எல்லாரும் கேட்டதா சொல்லுங்க. சரிங்க அத்தை. வராத. பத்திரமா போயிட்டு வாங்க. என்னவோ சரியா படலையே. முதல்ல இத சுபத்ரா கிட்ட சொல்லுவோம். சுபத்ரா, சுபத்ரா, உனக்கு விஷயம் தெரியுமா? இந்த வீட்ல நிறைய விஷயம் நடக்குது. நீ எந்த விஷயத்த கேக்குற? ஐயோ, சிவா பையன் டெல்லிக்கு கிளம்புறாமா? இது ஒரு விஷயமா? அவன் ஆபீஸ் விஷயமா போவான். அதுதான் இல்ல, அவன் டெல்லியில இருக்கிற அந்த சின்ன பையன் புகழ் இருக்கான்ல, அவனை பாக்கறதுக்கு போறான். எதுக்கு இவன் அவனை பாக்க போறான்? அவனுக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாம். அவன் சிவாவை பாக்கணும்னு சொல்றானா, அதான் இவன் டெல்லிக்கு கிளம்புறான். அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா எதுக்கு சிவாவை பாக்கணும்னு சொல்றான்? அட, எனக்கும் அந்த டவுட் தாம்மா. ஏன் சுபத்ரா, ஒருவேளை அந்த புகழ் சக்தியோட பையனா இருப்பானோ? ஏன்னா இவன் இவ்ளோ பதறத பார்த்தா எனக்கு என்னமோ அப்படிதாம்மா தோணுது. ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படி? சில பேரு வீட்டுக்கு தெரியாம சின்ன வீடு செட் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சிவா டெல்லிக்கு போகும்போது சக்திய பாத்திருப்பானோ? புகழ் தாம் பையன் தான் தெரிஞ்சு சக்தி கிட்ட, இப்போதைக்கு நீ சென்னைக்கு வர வேண்டாம், நானே உன்னை அடிக்கடி டெல்லிக்கு வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லிருப்பானோ? அதனாலதான் சக்திய பாக்க அடிக்கடி டெல்லிக்கு போறானோ? இங்க இருந்தா பிரச்சனைன்னு சிவா டெல்லியிலேயே சக்தி கூட குடும்பம் நடத்துறானோ? அம்மா, உனக்கு வர வர கற்பனை வளம் கூடிக்கிட்டே போகுது. பேசாம நீ சீரியல்ல எழுத போயிடு. நீ எழுதுற சீரியல் நல்ல ரேட்டிங்கோட 1000 எபிசோட்ஸ தாண்டி போகும். என்ன சுபத்ரா கிண்டல் பண்ற? எல்லாமே ஒரு யூகம் தானேமா. அந்த யூகம் சரியா தப்பான்னு பாக்கலாமா? எப்படி? சிவா டெல்லிக்கு போறான்ல, அவனுக்கு தெரியாம நீ அவனை ஃபாலோ பண்ணிட்டு போ. அவன் எங்க போறான், யார பாக்க போறான், என்ன பண்றான்னு தெரிஞ்சிரும்ல. டெல்லிக்கா? என்னால முடியாது சுபத்ரா. ஏன் முடியாது? ஏற்கனவே டெல்லிக்கு போய் அந்த 3 இடியட்ஸ் கிட்ட மாட்டி தப்பிச்சா போதும்னு வந்து சேர்ந்துட்டேன். திரும்பவும் போய் மாட்டின, அவ்வளவுதான், என் கதையே கந்தலாயிடும்மா. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ டெல்லிக்கு போற, சிவாவை ஃபாலோ பண்ணி உண்மையே தெரிஞ்சுக்கிட்டு வர, அவ்வளவுதான். சரிம்மா, நீயே சொல்லிட்ட, என்ன பண்றது? போன தடவை பொம்பளை கெட்டப்ல போனதால மாட்டிக்கிட்டேன். இந்த தடவை கெட்டப்ப சேஞ்ச் பண்ணிடுறேன். இந்த நாகலட்சுமியா இல்ல அந்த 3 இடியட்ஸான்னு பாத்துறேன். அனு வாந்தி எடுக்கிற, அப்போ நம்ம மாத்தி வச்ச விட்டமின் மாத்திரை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. என்ன வாந்தி வருது? கரு கலையிலையா? இப்ப என்ன பண்றது? சரி, நம்ம ஃப்ரெண்டு கிட்டே கேட்டுருவோம், அவளுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல.
ஹலோ அனு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். என்னடி கேளு. நான் அபார்ட் பண்றதுக்காக டேப்லெட் போட்டேன். ஆனா அப்ப கூட கரு கலையாம இருக்குமா? வாய்ப்பு குறைவுதான். ஆனா நீ டேப்லெட்டை மிஸ் பண்ணாம ரெகுலரா எடுத்துக்கிட்டியா? ஆ, சாப்பிட்டேன். ஆனா வாமிட் வருதே. அப்ப நீ ஒண்ணு பண்ணு, உடனே போய் டாக்டரை பாரு. என்னடி நீ ஏதாவது ஐடியா சொல்லுவேன்னு உனக்கு கால் பண்ணா நீ டாக்டரை போய் பார்க்க சொல்ற? அனு, இந்த மாதிரி விஷயத்துல விளையாடக்கூடாது. அப்புறம் உயிருக்கே ஆபத்தா போய் முடிஞ்சிரும். கரு கலைய டேப்லெட் போட்டு கரு கலையலனா இமிடியேட்டா நம்ம டாக்டரை பாக்குறது தான் சேஃப். அப்படியா சொல்ற? ஆமாண்டி, நீ யோசிக்காம உடனே போய் டாக்டரை பாரு, சரியா? ம், சரி. வெங்கட், நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். எங்க போறணும்? நான் வேணா உன்னை டிராப் பண்ணவா? அதெல்லாம் வேணாம் வெங்கட். என் ஃப்ரெண்டு பக்கத்துல இருக்க கிளினிக் வந்திருக்காளாம். நான் போய் அவளை மீட் பண்ணி பேசிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுறேன். இல்லனு, நானே வந்து உன்னை கிளினிக்ல டிராப் பண்ணிடுறேனே. எதுக்கு வெங்கட் நீ ரிஸ்க் எடுக்கிற? ஏற்கனவே உனக்கு டைஃபாய்டு வேற. இந்த மாதிரி நேரத்துல நீ வெளியில அலைய வேண்டாம். அதுக்காக தான் சொல்றேன். அப்படிங்கிற? ஆமா வெங்கட், உடம்புதான் முக்கியம். நீ உடம்ப பாரு. நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிட்டு வந்துடுறேன். சரி அனு, போயிட்டு வரேன். அனு போய் சொல்றா. அவ இப்ப டாக்டரை பார்க்க தான் போறா. ஐயோ, அவ டாக்டரை பார்த்துட்டா அவ கரு கலையில அவ இன்னும் கர்ப்பமா தான் இருக்கான்னு தெரிஞ்சிருமே. இப்ப என்ன பண்றது? அனு டாக்டரை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம போய் டாக்டரை பார்த்துடணும். உனக்கு முன்னாடி போய் நான் டாக்டரை பாக்குறேன் பாரு. சரி. ஓகே. யாருங்க நீங்க? பர்மிஷன் இல்லாம உள்ள வந்து உட்காந்துருக்கீங்க. முதல்ல எந்திரிச்சு வெளியே போங்க. நான் வெளியே போனா நீங்க உள்ள போற மாதிரி இருக்கும். ஓகேனா சொல்லுங்க, நான் வெளியே போறேன். வாட் யூ மீன்? ஐ மீன், கர்ப்பமா இருக்க ஒரு பொண்ணுக்கு கருவை கலைக்கிறதுக்கு நீங்க டேப்லெட் எழுதி கொடுத்திருக்கீங்க. அது சட்ட விரோதமான செயல். அதுக்கு நீங்க உள்ள போறீங்கன்னு சொல்றேன். நீங்க ஏதோ தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்படி எதுவுமே செய்யவே இல்ல. அப்போ இது யார் எழுதுனான்னு பாருங்க. அப்படியே கொஞ்சம் மேல கிளினிக் பேர் போட்டிருக்கேன், அதையும் பாருங்க. நீங்க யாரு? வெங்கட், அட்வொகேட் ஆஃப் ஹை கோர்ட். அது மட்டும் இல்ல, நீங்க கருவை கலைக்கிறதுக்கு மருந்து எழுதி கொடுத்தீங்களே அனு, அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட். ஐயோ, மாட்டிக்கிட்டோமே. என்ன பண்றது? இப்ப தெரியுதா நான் யாருன்னு? நான் நினைச்சா உங்க மேல கேஸ் போட்டு இந்த கிளினிக்கோட லைசன்ஸை கேன்சல் பண்ணி உங்க கிளினிக்கே இழுத்து மூட முடியும். சாரி சார், நான் ஏதோ தெரியாம செஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சு விட்டுருங்க சார். இனிமே இது மாதிரி எதுவும் செய்ய மாட்டேன் சார். சரி, ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு தப்பு பண்ணிட்டீங்கன்னு நான் விடுறேன். ஆனா இனிமே இப்படி எதுவும் செய்ய மாட்டேன் சார். ஒரு குழந்தைய கிடைக்கிறது உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா போச்சுல்ல? அவன் குழந்தை கிடைக்கலன்னு IVF பண்ணி எப்படியாவது பெத்துக்கணும்னு ஹாஸ்பிட்டல் சுத்திக்கிட்டு இருக்கான். நீங்க என்னடானா உருவான குழந்தைய ஈஸியா கிடைக்க மருந்து எழுதி கொடுக்குறீங்க. உங்கள மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. சார், நான் தான் சொல்லிட்டேன்ல சார், ஏதோ தெரியாம செஞ்சுட்டேன்னு.
இனிமே இது மாதிரிலாம் செய்ய மாட்டேன் சார். இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க சார். அதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன் சார். என்ன செய்ய சொன்னாலும் செய்வீங்களா? கண்டிப்பா சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல என் ஒய்ஃப் அவனும் இங்க வருவா. அவ வயித்துல குழந்தை வளரணும், களைய கூடாது. அது எப்படி சார் முடியும்? நான் தான் உங்களுக்கு மாத்திரை கொடுத்து 3 நாள் ஆயிடுச்சு. இந்நேரம் பேபி கலைஞ்சிருக்குமே. அப்படியே ட்ரை பண்ணாலும் குழந்தை குறையோட தான் பிறக்கும். இந்த குழந்தைய அபார்ட் பண்ணிடுங்க. அடுத்து உருவாச்சுன்னா அது ஆரோக்கியமா பிறக்க நானே டேப்லெட் எழுதி தரேன். என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? சாரி சார், சொல்லுங்க. இவ்வளவு சொல்லியே அபார்ட் பண்றேன்னு சொல்றீங்களே உங்களை. இல்ல சார், டேப்லெட் கொடுத்ததுனால சொன்னேன். நீங்க கருவை களைய டேப்லெட்டை கொடுத்தீங்க. ஆனா நான் அதை மாத்தி விட்டமின் டேப்லெட் வச்சிட்டேன். அதனால கரு களையல. ஏன் மாத்திரை சாப்பிட்டும் கரு களையலன்னு கேட்க என் ஒய்ஃப் இங்க வருவா. அவகிட்ட நீங்க என்ன சொல்லுவீங்களோ ஏது சொல்லுவீங்களோன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவ கரு நல்லபடியா வளர நீங்க மாத்திரை கொடுக்கணும். புரியுதா? நல்லா புரியுது சார். நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேம். மேடம், அனுன்ற பேஷண்ட் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. வர சொல்லுங்க. சரிங்க மேம். மேடம், நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே சார். ஹலோ ஆமா, உட்காரு. டாக்டர், நீங்க கொடுத்த டேப்லெட்ஸ் போட்டோம், கரு கலையில. ஏனே தெரியல. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வாமிட் வந்து தலை சுத்தெல்லாம் வேற வந்துச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல டாக்டர். அதனாலதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நான் கொடுத்த மாத்திரையை சாப்பிட்டு இருந்தா கரு கலைஞ்சிருக்கும். உன் புருஷன் மாத்தி வச்சு விட்டமின் டேப்லெட் சாப்பிட்டா எப்படி கரு கலையும்? என்ன டாக்டர் யோசிக்கிறீங்க? இருமா, செக் பண்ணி பாக்குறேன். ஆ, கை காட்டுமா. பயப்படுற மாதிரியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சில பேருக்கு கரு கலையிற ஃபீலே இருக்காது. இன்னும் சில பேருக்கு கருவே இல்லாம 6 மந்த் கூட வாமிட் வந்துகிட்டே இருக்கும். அது எப்படி டாக்டர் கருவே இல்லாம வாமிட் வரும்? ஏமா, வயித்துல முடி போனாலே வாமிட் வருது. ஒரு குழந்தை உருவாகி கலைஞ்சா வாமிட் வராதா? அப்போ என் வயித்துல இருக்க கரு கலைஞ்சிடும்ல? கொஞ்சம் டவுட் தான் டாக்டர். இல்ல, நான் அப்படி சொல்லல. நீ எடுக்கிற மருந்தோட டோஸ் குறைவா இருக்கலாம். சோ நான் இன்னும் வேற சில டேப்லெட்லாம் எழுதி தரேன். அதையும் சேர்த்து போட்டா கண்டிப்பா கரு கலைஞ்சிரும். அப்போ ஓகே டாக்டர். கரு களைய விட மாட்டேன்டினா. ரொம்ப வெயிட் தூக்காதீங்க. நல்ல ஆகாரமா சாப்பிடுங்க. ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இளநீ சாப்பிடுங்க. எதை செஞ்சாலும் பொறுமையா செய்யுங்க. ரொம்ப அலட்டிக்க கூடாது. அதே மாதிரி மாசம் மாசம். டாக்டர் டாக்டர், நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா கரு கலையறதுக்கு சொல்ற மாதிரியே இல்லையே. கரு வளரத்துக்கு சொல்ற மாதிரி இருக்கு. சாரிமா, பழக்க தோஷம். ஆனா ரெண்டுத்துக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான். கர்ப்பப்பை கருவை கலைச்சாலும் சரி, கருவை சுமந்தாலும் சரி, அது வீக் ஆயிடும். அதனாலதான் அதுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்க இதெல்லாம் செய்ய சொல்றோம். ஓ, சாரி டாக்டர். இட்ஸ் ஓகே, டேக் கேர். தேங்க்யூ டாக்டர். இந்தாம்மா, இந்த மாத்திரை எல்லாம் கண்டிப்பா மறக்காம போடுங்க. ஓகே டாக்டர். ஓகேம்மா. தேங்க்யூ. சாரி டாக்டர், நான் ஏதோ கோவத்துல பேசிட்டேன். தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க. ஒரு அப்பாவா உங்க நிலைமை எனக்கு புரியுது.
நான் கூட நீங்க எங்க உளறிடுவீங்களோன்னு பயந்துட்டேன். ஆனா நீங்க சமாளிச்சிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. அவங்கள நல்லா பாத்துக்கோங்க. கண்டிப்பா. ரொம்ப நன்றி டாக்டர். பரவாயில்ல. தேங்க்யூ. சக்தி, என்ன சக்தி, எதுக்காக இந்த மாதிரி பதட்டமா இருந்துகிட்டு இருக்க? தெரியல மகி, மனசுக்குள்ள என்னவோ போல இருக்கு. என்ன சக்தி, அதான் புகழுக்கு எதுவுமே இல்லைன்னு டாக்டர் கிளியரா சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன? அது ஓகே, ஆனா புகழ பார்க்க மாமா வராரு. ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் மாமா என்ன பாத்துற கூடாதுன்னு ஒரே பதட்டமா இருக்கு மகி. ஒருவேளை மாமா என்ன பார்த்துட்டா புகழும் சும்மா இருக்க மாட்டான். என்னையும் மாமாவையும் மீட் பண்ண வைக்கிறதா அவனோட ஆசையே. அதுக்கான முயற்சியும் பண்ணுவான். அதான் எனக்கு ஒரே யோசனையா இருக்கு. சக்தி, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதான் ஃபேட்னா அதே மாதிரி நடந்துட்டு போகட்டுமே. வேண்டாம் மகி, என்னால எப்பவும் மாமாவோட சந்தோஷம் போயிடக்கூடாது. மாமா என்ன பார்த்துட்டா இப்ப அவர் சங்கீதா கூட வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையில பெரிய பிரச்சனை வந்துடும். என்ன சக்தி, உன்னோட வாழ்க்கையை தான் அந்த சங்கீதா வாழ்ந்துகிட்டு இருக்கா. அது முதல்ல நீ ஞாபகம் வச்சுக்க. அவளை அடிச்சு துரத்திட்டு முதல்ல நீ போயிட்டு வாழ் சக்தி. இல்ல மகி, மாமாவால அதை எப்படி எடுத்துக்க முடியும்னு தெரியல. மாமா சந்தோஷமா ஏத்துக்கிட்டா பரவாயில்ல, அதே அவருக்கு சங்கடம் ஆயிடுச்சுன்னா வேண்டாம் மகி. இப்ப மாமா சந்தோஷமா இருக்காரு, அதுவே எனக்கு போதும். சரி, இப்ப என்னதான் பண்ணலாம்னு சொல்ற? தெரியல மகி. நான் சொல்லவா? சார், நீங்க சக்தி, நீங்க பேச ஆரம்பிச்சப்பவே நான் வந்துட்டேன். அப்போ எல்லாத்தையுமே கேட்டேன். அப்போ மில்கி மேன் தான் புகழோட அப்பாவா? அதனாலதான் அன்னைக்கு ஹோலி பண்டிகையில சிவாவை பார்த்ததும் ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமா சார், அவர் இப்ப புது வாழ்க்கைய ஆரம்பிச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப நான் குறுக்க போனா அவரோட சந்தோஷம் எல்லாம் போயிடும். அதனாலதான் என்னால அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் ஒதுங்கியே இருக்கேன். இப்ப கூட அவர் என்ன பாத்திர கூடாதுன்னு அவரை எப்படி அவாய்ட் பண்றதா யோசிச்சுட்டு இருக்கேன். You're really great, சக்தி. எந்த ஒரு பொண்ணும் தான் புருஷன் பிரிஞ்சதும் அவன் எக்கேடு கெட்டு போனா என்னன்னு இருந்துருவாங்க. சில பேரு திரும்ப பார்த்ததும் கூட வாழணும்னு சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க. ஆனா நீங்க இன்னும் சிவா சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க பாத்தீங்களா? ஹேட்ஸ் ஆஃப் யூ சக்தி, ஹேட்ஸ் ஆஃப். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். ஐடியா ஓகே சார். புகழ் தான் கூட இருப்பானே, அவன் என்ன பண்றது? இப்ப நமக்கு முக்கியம் சிவா சக்தியை மீட் பண்ணக்கூடாது. புகழ நாம ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம்.
ஆமா மகி, யோகி சார் சொல்றதா எனக்கும் சரின்னு படுது. எதையும் யோசிக்காம அப்படியே செஞ்சிடலாமே. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, மகி, நம்ம ஒரு பிரச்சனையில இருக்கும்போது அந்த பிரச்சனையோட தீர்வை தான் முதல்ல பார்க்கணும். அதோட பின்விளைவை அப்புறமா சமாளிச்சுக்கலாம். ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடலாம்.